அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 தேர்வு முறைகேடு வழக்கு சிபிஐக்கு மாற்றம். உயர்நீதிமன்றத்தில் டிஎன்பிஎஸ்சி தகவல். ஸோ இப்போ நடந்த குரூப் 4 இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 பார்த்துக்கோ. அதாவது 2019 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றத்தில் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க? 2019 நடந்த முறைகேட்டுக்கு 2025 தெரிவிச்சிருக்கிறாங்க. 2025 தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு முறைகேடு, அதாவது ஒரு குரூப் 4 எக்ஸாம், சிங்கிள் லார்ஜஸ்ட் எக்ஸாம் இன் திஸ் வேர்ல்டு, உலகிலேயே மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வுக்கு இவங்க சிபிஐக்கு மாற்றிருக்கோன்னு சொல்கிறதுக்கே இவங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் டிஎன்பிஎஸ்சி தகவல் தெரிவிப்பதற்கு அதாவது 6 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்று டிஎன்பிஎஸ்சி செயலராக வந்து நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் சுதன் ஐஏஎஸ் அவர்கள் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினராக இருந்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் உமா மகேஸ்வரி மேடம் ஐஏஎஸ் அவங்க வந்து செக்ரட்டரியாக வந்தாங்க. அஜய் யாதவ் ஐஏஎஸ் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினராக வந்தார். 2 முறை மாறினாங்க. இப்போ கோபால் சுந்தராஜ், ஜான் லூயிஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினராக இருந்தார், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர். இப்போ வந்து கோபால் சுந்தராஜ் வந்து அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறாரு. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் ரீசெண்டாக சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அவங்க வந்திருக்கிறாங்க. எத்தனை ஐஏஎஸ், எத்தனை அதாவது தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருக்கட்டும், நம்முடைய செக்ரட்டரியாக இருக்கட்டும், சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாலச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். 2 வருஷம் வந்து யார் சேர்மனாக இல்லாமல் இருந்தாங்க. இப்போ திரு பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் வந்திருக்கிறாங்க. மெம்பர்கள் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்கு டிஎன்பிஎஸ்சிக்கு 6 வருஷம் ஆகிறது என்றால், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உண்மையிலேயே வந்து இவர்கள் வந்து குரூப் 4 தேர்வை வந்து நல்லா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக 2019 குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக மதுரை மேலூர் எட்டிமங்கலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் PS ஸ்டாலின் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2020 மனு தாக்கல் பண்ணியிருந்தார். குரூப் 4 தேர்வு மாநிலம் முழுவதும் 5574 மையங்கள், 16 லட்சம் பேர் எழுதினாங்க. ராமேஸ்வரம் கீழக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 100 இடங்களில் வெற்றி பெற்றனர். இது குறித்து முறைகேடு நடந்து தெரிய வந்துள்ளது. அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி அளித்த புகாரின் பேரில் எப்படி இவங்களே வந்து அதாவது இந்த முறைகேட்டில் வந்து கைதானவர் டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவங்களே முறைகேடு பண்ணிக்கிறவாங்களா, அவங்களே புகார் அளிப்பாங்களாம். முறைகேடு தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அளித்த புகாரின் பேரில் அவங்க தான் புகார் அளிக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த எக்ஸாம் நடத்துகிற நிறுவனம். உண்மையிலே வந்து அன்று செக்ரட்டரியாக இருந்த நம்முடைய அவர் பேர் என்ன, ஒரு நல்ல நேம், நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களை நாம் இதில் பாராட்டியாக வேண்டும். அண்ட் சுதன் ஐஏஎஸ் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து துரிதமாக செயல்பட்டார்கள். தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே நாங்கள் வந்து ராமேஸ்வரம் விசாரிக்க வரோம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு சனிக்கிழமையே போயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே போய் அங்கே தப்பு நடந்தது உறுதி பண்ணதுக்கப்புறம் மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த யார் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்கள டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக வர வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்க. அவர்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா மிக திறம்பட இதில் செயலாற்றினார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அதில் 99 பேர் தகுதி இழப்பு செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கீழ்நிலை அதிகாரிகள், லோ கேடர் ஆஃபீஸர்ஸ், அதான் நம்ம சொல்கிறோம். விண்ணப்பதாரர்கள், அப்ளிகன்ஸு, புரோக்கர்கள், இந்த புரோக்கர்கள் தான் முக்கியமான ஆட்கள். அப்புறம் வந்து பார்சல் சர்வீஸ் ஓட்டுநர்கள் அண்ட் காவலர்கள். இந்த பார்சல் சர்வீஸ் ஓட்டுநர், அதனால தான் அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போனதை வந்து அனைத்து மீடியாக்களும் இன்றைக்கி வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பார்சல் சர்வீஸ் ஓட்டுநர்கள், காவலர்கள். அதாவது சின்ன தப்பு நடந்துருச்சு, ப்ரைவேட் பஸ்ஸில் கொஸ்டின் பேங்க் கொண்டு போனது சின்ன தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு வந்து இந்த பார்சல் சர்வீஸ் ஓட்டுநர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க, காவலர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஆயுதம் தாங்கிய போலீஸார் வந்து நம்ம வந்து அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போனாங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வைத்து அதில் தந்தி டிவியில் அவர் கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருந்தாங்க. உயரதிகாரிகள் யாரும் வழக்கில் சேர்க்கப்படவில்லை. இப்போது சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளர்க்கை அரெஸ்ட் பண்ணியாச்சு, போலீஸ் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணியாச்சு, பார்சல் சர்வீஸ் டிரைவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகன்ஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு, புரோக்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 2 புரோக்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஹையர் அஃபிஷியல்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தொடவே இல்லை அப்படிங்கிறத இதில் வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. உயரதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் இந்த மோசடி நடைபெற்றிருக்காது அந்த கேஸ் போட்டவர் சொல்கிறாரு. இதேபோல் 2016 நடத்திய குரூப் 1 தேர்விலும் முறைகேடு நடைபெற்றுள்ளது. 2016 இப்போ 2026, 10 வருஷம் ஆச்சு. குரூப் 4க்கே இப்போ தான் நீங்கள் சிபிஐக்கு மாற்றிருக்கிறீங்க. குரூப் 1 அப்படிங்கிறது குரூப் 4 பெரிய போஸ்ட்டு. அதில் செலக்ட் ஆனவங்கலாம் பெரிய போஸ்ட்டில் டேரெக்டாக போய் உட்காருவாங்க. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் என்னைக்கு சிபிஐக்கு மாற்ற போகிறீங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ அது இனிமேல் கேஸ் வந்தாலும் தெரியும். இந்த தேர்வில் முறைகேடு செய்து வெற்றி பெற்ற பலர் காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறையில் உயர் பொறுப்புகளில் உள்ளனர். அதை அவரே சொல்லிட்டாரு. ஓகே,
லட்சக்கணக்கான பேர் நம்பியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது. எதிர்காலத்தில் முறைகேடு நடைபெறாமல் தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகளை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவருக்கு தொடர்பு உள்ளது. அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு, பண்ருட்டியாக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், கூடங்குளம் பக்கத்தில் விஜய் நாராயணபுரமாக இருக்கட்டும், நிறைய இடங்களை சேர்ந்தவங்க வந்து ராமேஸ்வரத்தில் சென்று போட்டு எழுதினாங்க. அதனால தான் வந்து பலருக்கு தொடர்பு உள்ளது. சிபிசிஐடி விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, அவரே சொல்லிட்டார், மனுதாரர் சொல்லிட்டாரு. எனவே டிஎன்பிஎஸ்சி முறைகேடு வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் எதிர்காலத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க மாநிலம் முழுவதும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையங்களை கண்காணிக்க குழு அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இதுதான். மாநிலம் முழுவதும் உள்ள யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையங்களை கண்காணிக்கிறதுக்கு குழு அமைக்கணும். இந்த குழுவில் 2019 அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊழலே இருந்திருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு வந்து நியூஸில் வரும்பொழுது இதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆன்லைன் பேப்பரில், ஹிந்து பேப்பரில் வந்திருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே பேப்பரில் படிப்பீங்க. எஸ்எம் சுப்பிரமணியன் ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ் இவர். அப்புறம் மரியா கிளைட் இவங்க வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வழக்கறிஞர் வாதாடுகையில் மனுதாரரின் கோரிக்கை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது சிபிஐக்கு நாங்கள் ஏற்கனவே மாற்றிட்டோம். எப்படின்னா, உயர்நீதிமன்றம் 14/12/2021 டிசம்பர் 14, 2021 பிறப்பித்த உத்தரவுப்படி டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றார். 2021 உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிபிஐக்கு மாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க? 2025 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தான் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உயர்நீதிமன்ற தகவல் அடிப்படையில் இன்றைக்கி தான் பேப்பரில் வந்திருக்குது. இன்றைக்கி மத்தியானம் கேஸ் நடந்துக்கு இன்றைக்கி தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் வந்து வெளி உலகத்துக்கு தெரியுது. 2019 இதெல்லாம் இப்போ ஏன் திடீர்னு இப்போ தெரிவிக்கிறாங்கன்னா, இப்போ நிறையா விஷயங்கள் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா குரூப் 4 எக்ஸாமினேஷனில். அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிபிஐக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதை எடுத்து நீதிபதிகள் மனுதாரின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த மனு மீது வேறு உத்தரவு பிறக்க தேவையில்லை, மனு முடிக்கப்படுகிறது என உத்தரவிட்டனர். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற சொன்னாங்க, உயர்நீதிமன்றம் 2021 டிசம்பர் 14 மாற்ற சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே மாற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்னைக்கு சொல்லியிருக்கணும், அப்போவே சொல்லியிருக்கணும். பட் ஆனால் என்ன இப்போ தான் சொல்கிறாங்க 2025. ஐ திங்க் இன்றைக்கி ஜூலை 20, இன்றைக்கி பேப்பர் தான், ஆன்லைன் பேப்பர் இது, ஜூலை 24 இன்றைக்கி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க டிஎன்பிஎஸ்சி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒழுங்காக எக்ஸாம் நடத்துகிறோம். எங்கள் ஆஃபீஸ்லேயும் ஒரு சில புள்ளிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்களையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். சிபிசிடி விசாரித்தாச்சு, சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயரதிகாரிகள் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால சிபிசிஐடி விசாரித்தா அதில் வந்து சரியான நியாயம் கிடைக்காது என்று மனுதாரர் கூறியதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்து 2021 உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருச்சு. நாங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற தகவலை வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. சிபிஐ இதனை முறையாக விசாரித்தால் இது தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ்மட்ட அளவுலேருந்து அப்புறம் மேல்மட்ட அளவு யார் யார் இருக்கிறாங்க என்ன ஏது, இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த இதில் 2019 குரூப் 4 விசாரிக்கும் பொழுது 2018-17 குரூப் 2A அதில் சர்வீஸில் இருக்கிறவங்க மாட்டினாங்க. 2016 விஏஓ சர்வீஸில் இருக்கிறவங்க மாட்டினாங்க. தொட்டு அடுத்தடுத்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆனாங்க. ஸோ சிபிஐ இந்த வழக்கை உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து மிகவும் குறுகிய காலத்தில் விசாரித்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாமை சுற்றி இருக்கக்கூடிய 40 லட்சம் மாணவிகள் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். எதுக்காக அதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தகவல் இன்று தான் வெளிவந்துள்ளது. ஏன்னா இந்த கேஸ் நடந்துச்சா என்னாச்சு 2 நாளைக்கு முன்னாடி கூட தந்தி டிவியில் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிறாங்க சிபிஐக்கு மாற்றியாச்சு, சரி ஓகே. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போது நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கு யார் கேஸ் போட்டாங்க அப்படின்னா இதை மாற்றுவதற்கு இன்னும் 10 வருஷம் ஆகுமா? அதுதான் நம்முடைய கேள்வி. சமீப காலமாக நடைபெற்ற நிறைய தேர்வுகளில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னா இன்னும் 15 வருடம் ஆகுமா? ஏன் சிபிசிஐடியை இதை வந்து நியாயமாக விசாரிக்க முடியாதா? ஏன் முடியாது? உயரதிகாரிகள் பல பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு மனுதாரர் சொல்லியிருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளும் அரசாங்கத்தை வந்து கேட்டுக்கிறது ஒன்று தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், இதில் நடைபெற்ற முறைகேடை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு விசாரிக்கணும். பட் இவங்களால் முடியலை அப்படிங்கும் பொழுது அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அது அப்போ சிபிஐக்கு தான் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இங்கே விசாரிக்கிறாங்க. நம்முடைய திருப்புவனம் அஜித் வழக்கு பாரு தான். ஸோ ஏதோ ஒன்று இதை விசாரித்து முழுமையாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சு மாணவர்களுக்கும் நல்ல வழி ஏற்பட வேண்டும். கண்டிப்பாக இது நடந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வருங்காலங்களில் எந்த விதமான முறைகேடும் நடக்காது என்பதை நாம் அறுதிட்டு கூறலாம்.
டிஎன்பிஎஸ்சி இந்த தகவல் தெரிவித்ததற்கு டிஎன்பிஎஸ்சிக்கு மிகப்பெரிய நன்றி.